பார்வதியோட மொபைல் சிக்னல் ட்ரேஸ் பண்ணி பார்த்தப்போ அது யாரோ அவளை கடத்தி கொண்டு போய் கட்டி வச்சிருந்தாங்கடா. நான் அவளை காப்பாத்த ரவுடிங் கிட்ட சண்டை போட்டு இருக்கும் போது அவ பார்வதி என் கண்ணுல படாம எங்கேயோ போயிட்டாடா. ப்ரோ நீ சொல்றது பார்த்தா கடத்தல்காரங்கிட்ட இருந்து தப்பிக்க அண்ணி ஓடுனாங்கல்ல, அவங்கள மறுபடியும் அந்த கடத்தல்காரங்களே கடத்திட்டு போயிருப்பாங்களோ? இல்ல அருண், இங்க நடந்ததே வேற. என்னாச்சு ப்ரோ? அது பார்வதி அவளா என்ன விட்டு போயிட்டா. அம்மா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம போனவ இப்ப என் மூலியமா மறுபடியும் அம்மா முன்னாடி போய் நிக்க விரும்பல. நான் எப்படி அவளை வீட்டுக்கு கூட்டு போயிடுவேன்னு அவளா என்ன விட்டு போயிட்டா. ப்ரோ நீ எதுக்கும் கவலைப்படாத ப்ரோ. இந்த மாதிரி ஒரு கெட்ட நேரம் யாருக்குமே வரக்கூடாது ப்ரோ. உன்னோட வேதனையும் கஷ்டமும் எனக்கு புரியுது ப்ரோ. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத ப்ரோ. அண்ணி கண்டிப்பா வந்துருவாங்க. நம்மளை விட அதிக வேதனையில் இருக்க போறது அம்மா தான்டா. உங்களை நம்பி நான் எவ்வளவு முக்கியமான பொறுப்பை கொடுத்தேன். விளையாட்டுத்தனமா தட்டி கழிச்சுட்டு வந்து நிக்கிறீங்களே, இப்ப நான் என்ன செய்யணும்? சொல்லுங்கள் மகன்களே, சொல்லுங்கள். என்ன மன்னிச்சிருங்கம்மா. நோ, இந்த தப்பை என்னைக்குமே என்னால மன்னிக்க முடியாது. அம்மா என்ன நடந்துச்சுன்னு நான் முழுசா சொல்றேன். உன் சமாதானம் எனக்கு வேண்டாம் அருண். நம்ம ஆதிக்கடவுர் பரம்பரை காலங்காலமா ஜமீன் கூட்டமைப்போட தலைமை பொறுப்புல இருக்கிறதுக்கு காரணமே அந்த மரகதலிங்கம் தான். என்னோட அப்பா, தாத்தா, அப்ப இருந்த குருஜி, இப்ப இருக்கிற குருஜி அத்தனை பேரும் என்கிட்ட சொல்லிருக்காங்க. அந்த விஷயத்தை நான் ஏற்கனவே எல்லார்கிட்டயும் படிச்சு படிச்சு பல தடவை சொல்லிருக்கேன். அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை இன்னைக்கு 2 பேரும் பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறீங்களே. அந்த மரகதலிங்கம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் என்ன யாராலையும் எந்த சக்தியாலையும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு தைரியமா இருந்தேன். ஆனா இப்ப அது என்கிட்ட இல்ல. குருஜி கூட லிங்கத்தை இப்ப கொடுக்க வேண்டாம், அது நல்லது இல்லன்னு என்கிட்ட சொன்னாரு. ஆனா நான் கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காக மரகதலிங்கத்தை நான் கொடுத்தேன். உங்களை நம்பி கொடுத்தேன். நீங்க தொலைச்சிட்டு வந்திருக்கிறது பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள மரகத லிங்கம் மட்டும் இல்ல, இந்த ஆதிக்கடவுர் பரம்பரையோட மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, செல்வாக்கு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்துட்டீங்க. என்ன அருண்? இன்னொரு விஷயமா, அண்ணி இருக்கிற இடத்த பத்தின தகவல் கிடைச்சும் ப்ரோ போக மாட்டேன்னு சொல்லிட்டாருமா. நான் தாமா கம்பல் பண்ணி ப்ரோவை போக சொன்னேன். இப்ப யோசிச்சு பார்த்தா அருண் என்ன ஃபோர்ஸ் பண்ணி போக சொன்னது ஒரு விதத்துல நல்லதுன்னு தான் தோணுது. நான் போயிட்டு சும்மா திரும்பி வரலாமா? ஆபத்துல மாட்டிட்டு இருந்த பார்வதியை காப்பாத்திட்டு தான் வந்திருக்கேன். பார்வதிய காப்பாத்திட்டியா? எப்படி ஆதி? பார்வதி இப்ப எங்க? பார்வதியோட மொபைல் சிக்னல் ட்ரேஸ் பண்ணி அவ இருக்கிற இடத்துக்கு போனேன். நீங்க கேட்ட கேள்விக்கு அவ இன்னும் பதில் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறது தான் அது காரணமா இருக்க முடியுமா?
காணாம போன லிங்கத்தை இன்னும் ஒரு நாள் நான் வீட்டுக்கு கொண்டு வந்துடும். ஆனா பார்வதி இனிமே இந்த வீட்டுக்குள்ள வர்றதும் வராம இருக்கிறதும் உங்க கையில தாமா இருக்கு. Thank you so much. Thank you. இது மொத்தமே உங்களுக்கு தான். நாங்க புறப்படுறோம் மேடம். போங்க போங்க சீக்கிரம். ஆண்டி, இது என்னோட வீடுதான்னு வேற யாருக்குமே தெரியாது. அப்படியே கண்டுபிடிச்சு இந்த வீட்டுக்கு வந்தாலும் இந்த எலக்ட்ரானிக் சேஃப்டி லாக்கரை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நான் 10 டிஜிட் பாஸ்வேர்டை போட்டு வச்சிருக்கேன். அந்த பாஸ்வேர்டு இது கேக்கும். பாஸ்வேர்டோட 10 நம்பர் போட்டாதான் இந்த லாக்கரை ஓபன் ஆகும். ஆனா எந்த கொம்பனாலையும் நான் போட்ட 10 நம்பரையும் கரெக்டா போட்டு திறக்க முடியாது. டேய், நான் ஒரு 10 நம்பரை எழுதி கொடுக்கறேன். அத நீ இந்த லாக்கர்ல பிரஸ் பண்ணி ஓபன் பண்ணணும். அது ஓபன் பண்ண உடனே நீ எனக்கு வந்து சொல்லு. இதையாவது ஒழுங்கா பண்ணணும், சரியா? சரிங்க மேடம், பண்ணிடுறேன் மேடம். என்ன மன்னிச்சு இங்க இருந்து அனுப்பிச்சிருவீங்களா? கண்டிப்பா மன்னிப்பேன். போயிடுவேன், சரியா? இந்தா, இந்த நம்பரை கரெக்டா அதுல போட்டு ஓபன் பண்ணணும். சரிங்க. ஓகேவா? கரெக்டா பண்ணணும். ஓகே மேடம், பண்ணிடுறேன் மேடம். ஆண்டி வாங்க போலாம். திறக்கலாம் பாக்கலாம் வாங்க. ஏய், என்ன நந்தினி மரதலிங்க தவண்ட கொடுத்துட்டு வந்திருக்க? அது வாங்க ஆண்டி சொல்றேன். நந்தினி என்ன பண்ற? என்ன நந்தினி, அவனை போய் லாக்கரை திறக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஆண்டி இருக்க? கொஞ்சம் அங்க நடக்கிறது வேடிக்கை மட்டும் பாருங்க.
இந்த லிங்கத்தை தேடி யார் வந்தாலும் இவன மாதிரி போனமாதான் திரும்பி போவாங்க. இப்ப நான் ஏன் தெரியுமா இவனை போட்டு தள்ளன? கைக்கு கிடைச்ச பார்வதிய கோட்டை விட்டுட்டு வந்ததுக்காக நான் கொடுத்த குறைஞ்சபட்ச தண்டனை மரண தண்டனை. இவன் சாக வேண்டியவன் தான். வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை வர ஆரம்பிச்சது. அது எல்லாமே எனக்கு தெரியும். அந்த பிரச்சனைய தீக்கிறதுக்கு நீ பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் எனக்கு தெரியும். இப்ப அகிலாண்டீஸ்வரி அம்மாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ஆதிக்கடவுர் வம்சம் பரம்பரையா வீட்ல வச்சு கட்டி காப்பாத்தி கும்பிட்டு வந்த அந்த மரகத லிங்கத்தை இழந்துட்டாங்க. அது அவங்க கைவிட்டு போயிடுச்சு. என்ன சொல்றீங்க குருஜி? அந்த மரகத லிங்கம் கைவிட்டு போனா அம்மாவோட உயிரே போன மாதிரி ஆச்சே. அதை எப்படி இழந்தாங்க? அகிலாண்டீஸ்வரி வீட்ல இருந்து தப்பான எண்ணம் கொண்ட யாரோ ஒருத்தரோட உதவியில தான் அவங்க கடத்திட்டு போயிருக்காங்க. உனக்கும் அகில அம்மாவுக்கும் எதிரா சதி செய்த கும்பல் கூடவே தான் இருக்காங்க. அகில அம்மாவுக்கு நவகிரக தோஷம் இருக்கிற விஷயம் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த வாய்ப்பை அவங்க முழுசா பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க. அதான் இவ்வளவு தைரியமா பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க குருஜி. நான் இருக்கிற இடம் அகில அம்மா ஆதி ஐயா கூட தெரியாது. ஆனா அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. நல்ல சக்தின்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு எதிரா கெட்ட சக்தின்னு ஒண்ணு இருக்கதாமா செய்யும். நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்க கோயில்ல இருக்கிற புனிதமான தெய்வ சக்திய நாடி வராங்க. ஆனா அடுத்தவங்களுக்கு கெட்டது நடக்கணும்னு நினைக்கிறவங்க சுடுகாட்டுல இருக்கிற கெட்ட சக்திய நாடி போறாங்க. இவங்களும் அந்த மாதிரி ஒரு கெட்ட சக்தியோட துணையோட தான் நீ பரிகாரம் பண்றத தெரிஞ்சுக்கிட்டு அத பண்ண கூடாதுன்னு தான் உன்னை கடத்திருக்காங்க. அது எப்படின்னு கேட்காம நீ பரிகாரம் பண்றத மட்டும்தான் யோசிக்கணும். ஏன்னா அகில அம்மாவுக்கு அடுத்து பல பிரச்சனைகள் வரப்போகுது. என்ன பிரச்சனை குருஜி? ஏ மரகத லிங்கம் பறி போனதுனால வரப்போற பிரச்சனைய அகில அம்மா எப்படி தாங்கிக்க போறாங்கன்னு தெரியல. அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வரப்போகுது. வேண்டாம் குருஜி, அப்படி சொல்லாதீங்க. பிரச்சனை வராம இருக்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க நவகிரக பரிகாரத்தை தங்கு தடை இல்லாம செஞ்சு முடிக்கணுமா? இது வரைக்கும் 3 பரிகாரத்தை பண்ணி முடிச்சிட்டேன். இனி அடுத்து என்ன பரிகாரம், அதை எப்படி பண்ணணும், இது எதுவுமே எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி 3 பேரு அம்மாவோட தோஷத்தை பத்தியும் அதுக்கான பரிகாரத்தை பத்தியும் சொல்லி வழிகாட்டினாங்க. இனி யார் வந்து உதவுவாங்க, வருவாங்களானே தெரியாது. அம்மனை வேண்டிக்க வருவாங்க. இது வரைக்கும் கிடைச்ச உதவி மாதிரியே இதுக்கப்புறமும் உனக்கு கிடைக்கும். இது வரைக்கும் பரிகாரம் பண்ணும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஆனா இனிமே கண்டிப்பா பிரச்சனை வரும் பார்வதி. ஆனா அதுக்காக நீ கவலைப்பட தேவையில்லை. தீய சக்தியால உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். இந்த தாயத்துவம் கையில இருக்கிற வரைக்கும் எந்த தீய சக்தியாலையும் உன்னை நெருங்க கூட முடியாது. ரொம்ப நன்றி குருஜி. ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு காலங்காலமா நாங்க செய்யற உதவியில இதுவும் ஒண்ணு. பண்ண வேண்டிய பரிகாரத்தை பண்ணு. அம்மா கிட்ட இருந்து உனக்கு கிடைக்க வேண்டிய உதவி சரியான நேரத்துல கிடைக்கும். சரிங்க குருஜி. காலையில எதிர்ச்சி பார்க்கும்போது உங்க அம்மா ரூம்ல இல்ல. ஹால்ல இருப்பான்னு பார்த்தா ஹால்லயும் இல்ல. அதான் பட்டமா கிட்ட அம்மாவை பாத்தியான்னு கேட்டேன். என்னப்பா சொல்றீங்க?
அம்மா உங்ககிட்ட கூட சொல்லாம காலையில எங்க கிளம்பி போயிருப்பாங்க. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல ஆதி. காணமா? அருண், நீ போய் மாடியில பாரு. Okay, அம்மா bro. எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, இங்கதான் இருப்பாங்க. இங்கதான் இருந்திருப்பாங்கன்னா இந்நேரத்துக்கு வந்திருப்பாங்கல்ல. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க சித்தி. அப்பா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அம்மா போன் ட்ரை பண்ணி பாருங்க. ஐசு, நீ போய் பாரு. காவிக்கு இப்ப கீழே வைக்க மாமா. நிறைய காணு காவிடா முக்கியமா போச்சா? அம்மா, அம்மா, ஆண்டி மா, இங்க பாருங்க, யாரும் பதட்டப்பட வேணாம். அம்மா ரெகுலரா போற ஆபீஸ் கோயில்னு கால் பண்ணி பாப்போம். ஐயோ அத்தை யாருப்பா அம்மாவா? ஓ, பழைய வீட்டுல இருந்து செக்யூரிட்டி. அட்டன் பண்ணி பேசுங்கப்பா. பேசுங்க. ஹலோ, ஐயா, நான் பழைய வீட்ல இருந்து செக்யூரிட்டி பேசுறேன். சொல்லுங்க. அம்மா காலையில நேரமா வந்து வீட்டுக்குள்ள போய் தனியாவே உட்கார்ந்திருக்காங்கய்யா. நீங்க உடனே சீக்கிரம் கிளம்பி வாங்கய்யா. சரி, கிளம்பி வா. மாமா, அக்கா இங்க இருக்காங்க மாமா. அக்கா இங்க இது இருக்காங்க இது கவலைப்படாத, பொறுமையா. ஆண்டிய பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? என்னப்பா, எங்க இருக்காங்க? நம்ம பழைய வீட்டுக்கு போய் அங்க தனியா தான் உட்கார்ந்திருக்காங்க. பழைய வீட்டுக்கா? அங்க எதுக்குப்பா அம்மா போனாங்க? அருண், அம்மாக்கு ஏதாவது வீட்டு ஞாபகம் வந்திருக்கும், போயிருப்பாங்க. ம். நம்ம அம்மா கிட்டே போய் நீங்க கேட்கலாம். பேசிட்டு இருந்தா எப்படி? வாங்க எல்லாரும் கிளம்பி போலாம். அக்கா ஏதாவது பண்ணிக்க போறாங்க. வாங்க. ஆதி, சீக்கிரமா சரி வாங்க, வாங்க. கிளம்பு. சரி வாங்க. போங்க, எல்லாரும் போங்க. போ. எங்கேயாவது போய் செத்து தொலைஞ்சிருப்பான்னு பார்த்தா இருந்து உசுர வாங்குறான். ஜானகி அம்மா, இங்க வாங்கம்மா. வரேன் குருஜி. சொல்லுங்க குருஜி. எந்த வேலையா இருந்தாலும் அப்புறம் செய்யலாம். முதல்ல இதை கீழே வைங்க. ஆ. முதல்ல நான் சொல்றத செய்யுங்க. சொல்லுங்க குருஜி. இதுல இருக்கிற ஆன்மீக குறிப்புகளை நான் வெளியிட போறேன். புது புத்தகத்துல சேர்க்க வேண்டியது இருக்குமா. அதை பத்தி நான் புக்கு பப்ளிஷர் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவரும் கொடுத்து அனுப்ப சொல்லிட்டாரு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி பதிப்பகத்துல கொண்டு கொடுத்துட்டு வந்துருங்கம்மா. என்ன ஜானகி, இது ரொம்ப அவசர வேலை, சீக்கிரம் போயிட்டு வாங்க. சரிங்க குருஜி. நான் போய் கொடுத்துட்டு வரேன் குருஜி. ம். என்ன பரிகாரம் பண்ண விடாம தடுக்க நினைச்சவங்க என்ன கடத்திட்டு போய் கட்டி போட்டிருந்தப்போ இனிமே நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான், பரிகாரம் பண்ணி அம்மாவை காப்பாத்தாம அவங்கள அம்போன்னு விட்டுட்டு அல்பாயுஸ்ல போய் சேர போறோம்னு நினைச்சு என் மனசெல்லாம் அப்பவே உடைஞ்சு போச்சு. ஆனா அந்த அம்மன் என் மாமாவை அனுப்பி வச்சு அவர் மூலமா என்னை காப்பாத்தி எனக்கு உயிர் பிச்சு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்க மூலமா பத்திரமா என்னை இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இனி யாராலையும் எந்த மூலமாவும் என்ன பரிகாரம் பண்ண விடாம தடுக்கவும் முடியாது. அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் எங்க போய் யார் மூலமா யார்கிட்ட கேட்டு எப்படி நான் பரிகாரம் பண்றது? எப்பவும் போல அம்மன் மாதிரி இருக்கிற யாராவது வருவாங்களா? வருவாங்கன்னா எப்ப வருவாங்க? இதெல்லாம் நீங்க தான் எனக்கு சொல்லணும் குருஜி. நான் சொல்றேன்னு சொன்னனே தவிர எப்ப சொல்றேன்னு நான் சொல்லலையே. அதனாலதான் இப்ப கேக்குறேன் குருஜி. அதுக்கு இன்னும் நேரம் வரல பார்வதி. நேரம் வரும்போது அது உனக்கே தெரியும். அது வரைக்கும் நீ எதை பத்தியும் கவலைப்படாம மத்தவங்களுக்கு உன்னால முடிஞ்ச உதவிய செஞ்சுக்கிட்டே இரு. நல்லதே நடக்கும்மா. குருஜி
இருமா, நானே அங்க வரேம்மா. வாமா கவிதா, வா. வணக்கம் குருஜி. வணக்கம். நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் குருஜி. எக்ஸாம் நல்லா எழுதுமா? கண்டிப்பா நல்லா எழுதுறேன் குருஜி. ஆ. இன்னைக்கு நடக்க போற முக்கியமான எக்ஸாம்ல நான் மட்டும் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா என் லட்சியமே நிறைவேறின மாதிரி பெரிய சம்பளத்துல எனக்கு வேலை கிடைக்கும் குருஜி. வேலைக்கு போய் நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா கண்ணு தெரியாத எனக்கு இது வரைக்கும் எல்லா விதத்திலயும் ஆதரவா இருந்த நம்ம ஆசிரமத்துக்கு மாசம் மாசம் என்னால முடிஞ்ச உதவிய செய்யற பாக்கியம் எனக்கு கிடைக்கும் குருஜி. அதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டுமா. நீ பரீட்சையை நல்லபடியா எழுதிட்டு வா. ரொம்ப நன்றி குருஜி. எக்ஸாம் சென்டர் அடையார்ல போட்டிருக்காங்க. நேத்து ஜானகி அக்கா கிட்ட சொன்னேன். குருஜி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நான் உன்னை எக்ஸாம் சென்டருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. ஜானகி அக்காவை என் கூட அனுப்பி வச்சீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் குருஜி. ஜானகிய இப்பதான் ஒரு வேலையா வெளியே அனுப்புனேன். மத்தவங்க எல்லாரும் அவங்க வேலையில பிஸியா இருப்பாங்க. பார்வதி, நீ ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு கவிதா கூட போயிட்டு வந்துருமா. இந்தா, இத செலவுக்கு வச்சுக்கம்மா. யோசிக்காம போயிட்டு வாமா. யார் யார் மூலமாவோ நீ பரிகாரம் பண்றதுக்கு உதவி செய்யற அம்மன் ஓ மூலமா கவிதாவுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறா போல. காரணம் இல்லாம அம்மன் இந்த பொறுப்பை உனக்கு கொடுக்க மாட்டா. இதை நீ செஞ்சுதான் ஆகணும். போயிட்டு வாமா. நீங்க சொன்ன சரியாதான் இருக்கும் குருஜி. நான் போயிட்டு வரேன். ரொம்ப நல்லதும்மா. போயிட்டு வரேன் குருஜி. கவிதா, வாங்க போலாம். அக்கா, நீங்க யாருன்னே தெரியல, எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பரவாயில்ல. இங்க இருந்தப்போ வந்த பிரச்சனைகளை விட அங்க போனதுக்கு அப்புறம் வந்த பிரச்சனைகள் தான் பல மடங்கு அதிகம். அங்க போனதுக்கு அப்புறமா ஆதிக்கடவுர் பரம்பரையோட அத்தனை அருமை பெருமைக்கும் காரணமா இருந்த என்ன தலை நிமிர்ந்து வாழ வச்சுக்கிட்டு இருந்த மரகத லிங்கம் என் கைய விட்டு போயிடுச்சு. என்ன பிரச்சனைனாலும் நான் சேலஞ்ச் பண்ணி எதிர்த்து நிப்பேன். எது வந்தாலும் எது நடந்தாலும் எதிர்த்து நின்னு ஒரு கை பாத்துடலான்னு நினைக்கிற என்னோட மனசு என்கிட்ட இருந்து காணாம போயிடுமோங்கிற பயம் வந்துருச்சுங்க. அதனாலதான் இதுக்கப்புறம் அங்க இருக்க கூடாதுன்னு தான் நான் ஒரு முடிவா இங்க கிளம்பி வந்துட்டேன். இந்த வீடு வெறும் வீடு மட்டும் இல்லைங்க, என்னோட உணர்வு. இந்த வீட்டுக்குள்ள அந்த வாசல்ல நான் காலடி எடுத்து வச்சதும் அந்த பழைய தைரியம் கொஞ்சம் கொஞ்சமா எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இனி எது வந்தாலும் வரட்டும், ஒரு கை இந்த அகிலா பாத்துருவா. வாட்ஸ்அப்ல வந்த பொண்ணுதான் இது. ஹலோ, பார்ட்டி என் ஆட்டோல தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படியா? அவளை எங்க டிராப் பண்ற? அடையார். நான் சொல்ற இடத்துக்கு பார்ட்டியை கொண்டு வந்துரு. நான் மத்தவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சொல்லு. ஓகே, டன். வரேன்.
இப்ப நீங்க யாருக்கு மெசேஜ் அனுப்ப ட்ரை பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் சித்தி. இனி நீங்க என்ன பிளான் பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். சித்தி ஒரு நிமிஷம் உங்க போன் கொடுங்களேன். ஒரு இம்பார்ட்டன்டான கால் பேசணும், அதனாலதான். ஏன் மொபைல் போன் இருக்கு? அதான் உன்கிட்ட இருக்கே. சித்தி என்னோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆகுற மாதிரி இருக்கு, அதான் கேக்குறேன். கொடுங்களேன். நீ வேணா ஆதி போனை வாங்கி போன் பண்ணு. சித்தி ப்ரோ தான் மேப் பாத்துட்டு இருக்காருல, எப்படி போன் எடுத்து யூஸ் பண்ண முடியும்? உங்க போனை கொடுங்க சித்தி. ஏன் போனு? அது எப்படி? என்ன சித்தி இவ்ளோ யோசிக்கிறீங்க? அவ்ளோ சீக்கிரட்டா போன்ல எதுவும் வச்சிருக்கீங்களா என்ன? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே. அப்புறம் என்ன சித்தி கொடுங்க. தேங்க்ஸ் சித்தி. என்ன பண்றான் இவன்? ஹலோ குமார், நான் அருண் பேசுறேன். பெரிய அருண் பேசுறேன். சித்தி கடவுளை நல்லா வேண்டிக்கோங்க, மரதலிங்க கிடைக்கணும் அப்படின்னு. ஆமா ஆமா, அதையே தான் வேண்டிட்டு உட்கார்ந்திருக்கேன். மரகதலிங்கம் மட்டும் நல்லபடியா கிடைச்சிருச்சுன்னா முண்டகண்ணி அம்மனுக்கு பொங்க வைக்கிறதா வேண்டியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சித்தி. பொங்கல் வச்சிருவோம். வச்சிருவோம் வச்சிருவோம். எதுக்கு இங்க கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்கானுங்கன்னு தெரியலையே. என்ன கேட்பானுங்களோ? மெசேஜ் பண்ணி அவளை அலர்ட் பண்ணலான்னு பார்த்தா நந்தினி எடுக்க மாட்டேங்கிறா. இன்னும் இவனுங்க என்னெல்லாம் கேள்வி கேட்க போறானுங்களோ? நம்ம குடும்பத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ப்ரோ எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்காரு, நீங்க இவ்வளவு அமைதியா இருக்கீங்க. நான் எங்கடா அமைதியா இருக்கேன்? ஆதி சொன்னதை நினைச்சு என்ன நடந்திருக்கும் எப்படி நடந்திருக்கும்னு உள்ளுக்குள்ள புயல் மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம வீட்ல இருந்து அவங்களுக்கு யார் தகவல் கொடுத்திருப்பா? அது அது எப்படி நம்ம வீட்ல இருக்கவங்க தான் தகவல் கொடுத்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். வேற ஏதாவது எங்கேயாவது கூட நடந்திருக்கலாம்ல. ஐயோ சித்தி நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? ஒருவேளை நம்ம வீட்ல இருக்கிறவங்க தகவல் கொடுத்திருந்தா அப்படின்னு ஒரு ஆப்ஷனா தான் ப்ரோ சொல்றாரு, அவ்வளவுதான். மத்தபடி வீட்ல இருக்கிற யாரையுமே நாங்க சந்தேகப்படல. சந்தேகப்படக்கூடாது. ஆமா ஆமா. இங்க பாருங்க சித்தி, மரகதலிங்கம் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியம்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மரகதலிங்கம் வெளியில போறது தெரிஞ்சு நீங்களே அந்த லிங்கத்தை தூக்கறதுக்கு பிளான் பண்ணுவீங்களா? மாட்டீங்கல்ல? என் உயிரே போனாலும் நான் அப்படி செய்ய மாட்டேன். அப்போ இந்த விஷயத்த வேற யார் சித்தி பண்ணிருப்பா? தெரியலையே. ஐயோ, இவனுங்க விட்டா வண்டியை நம்ம மேல ஏத்திருவானுங்க போல இருக்கு. ரூட்டை மாத்த வேண்டியதா. ஆதி இப்போ தகவல் கொடுத்திருக்கணும்னா அது நாமளாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அதான் நம்ம வீட்டுல ஏகப்பட்ட வேலைக்காரங்க இருக்காங்களே, சமையல்காரங்க, தோட்டக்காரங்க, டிரைவருங்க. அவங்கள யாராவது தகவல் கொடுத்து மரகதலிங்கத்தை கடத்திட்டு போயிருக்கலாம்ல. சித்தி நம்ம வீட்டு வேலைக்காரங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் வீட்டுல நடக்க போறது தெரியாதுல்ல. ஆமா ஆமா. அவங்க இதை எடுக்கிறதுனால அவங்களுக்கு எந்த பயனும் இல்லையே சித்தி. பாயிண்ட் ப்ரோ, எந்த யூஸ்மே இல்லையே. யூஸ் இல்லதான். அப்போ நம்ம வீட்ல இருக்கிற டிரைவருங்க 2 பேரு. ஒன்னு சுந்தர மாமா, அவர் இப்போ எங்க இருக்காருன்னே தெரியல. இன்னொன்னு பாவம் முருகேஷ் அண்ணன், அவர் நமக்கு ரொம்ப விசுவாசமானவர். 1 ரூபா வேணும்னா கூட அம்மா கிட்ட கேட்பாரு, ஆனா அம்மா 100 ரூபா கொடுப்பாங்க. ப்ரோ சித்தி கிட்ட பேசினாலே ஒரு கிளாரிட்டி கிடைக்குது இல்ல? நந்தினி தான் அதுக்கு காரணம்னு சித்தி கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா? ஆமா அருண். ஐயோ, என்ன நீங்க வேற மாத்தி மாத்தி நீங்களா வந்து நின்னு பேசி பேசி முடிவு எடுப்பீங்க, கடைசில பழி தூக்கி ஏவல போடுவீங்களா? சாச்சா அது விடுங்க சித்தி. இப்போ மரகதலிங்கத்தை நந்தினி எங்க வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சு அது எப்படியாவது எடுக்கணும் சித்தி. என்னது? அதையும் நான் தான் கண்டுபிடிக்கணுமா? இரு ப்ரோ, ஏன் அவசரப்படணும்? அதுக்குன்னு சித்தி ஐடியா யோசிச்சு சொல்லுவாங்க இல்ல சித்தி? நான் ஐடியா வேற யோசிச்சு சொல்லுமா? கண்டிப்பா. ஐயோ சொல்லுங்க சித்தி. சித்தி நந்தினிக்கு நம்ம மேல பகை இருந்தாலும் மரகதலிங்கத்தை அவ புனிதமான இடத்துல அவ கண்ணு கெட்டுற தூரத்துல தான் வச்சிருப்பா. கண்டிப்பா வெளியே எங்கேயும் வச்சிருக்கவே மாட்டான். அதனால முதல்ல அவ வீட்டுக்கு போமா. அவ வீட்டுக்கா? ஆமா சித்தி, முதல்ல வீட்டுக்கு போய் தேடி பாப்போம். சூப்பர் ப்ரோ, சமங்க ஸ்பீட்ல போறோம். போலாமா? போலாம். வாங்க சித்தி, வாங்க ஏறுங்க சித்தி, வாங்க. என்னால உங்களுக்கு உதவி எல்லாம் கிடைக்காது, உத்தரவு தான் கிடைக்கும். சரி ப்ரோ, ஏறுங்க சித்தி, சீக்கிரம். ஏமா 2 பேரும் இறங்க.
அக்கா எனக்கு ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? நீருமா என்ன சொல்றீங்க? அடையாரா இது? நான் சொல்ல சொல்ல கேட்காம எதுக்காக இங்க கூட்டு வந்தீங்க? இது என்ன இடம்னு எனக்கு தெரியலையே. இந்த பொண்ணு பரீட்சை எழுதணும். பரீட்சைக்கு நேரமாச்சு, சீக்கிரமா வண்டி எடுங்க. நீ சொன்னாலும் வண்டி எடுக்க முடியாதம்மா. அவங்கள சொல்ல சொல்லு. கொண்டு போய் அடையாளே டிராப் பண்றேன். அவங்கன்னா யாரு? அதோ அங்க பாரு. அக்கா எனக்கு ஆச்சு? எனக்கு பயமா இருக்குக்கா. கரெக்டா வந்துட்டிய. அன்னைக்கு அவளை கட்டி போட்டு வச்சதுனாலதான் ஆதி வந்து காப்பாத்துறான். இன்னைக்கு எதையுமே யோசிக்காம பட்டுன்னு அவளை போட்டு தள்ளிடு. ஆதி அவளை தேடிட்டு வந்தாலும் அவளோட பணத்தை பொறுக்கிட்டு போட்டோம். அவ கூட இன்னொருத்தி இருக்கா மேடம், கண்ணு தெரியாத பொண்ணு. என்னது? பிளைண்டா? யார் அவ? தெரியல மேடம், ஏதோ எக்ஸாம் எழுதணும் அது இதுன்றா. ஏய், நீ அதெல்லாம் எதையுமே காதுல கேட்காத. அவளையும் போட்டு தள்ளு. பார்வதியை கொல்றதுக்கு இடையரா யார் வந்தாலும் அவங்களையும் போட்டு தள்ளு. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஒருத்திய குத்தி கொல்ற கத்தி இன்னொருத்திய கொல்லாதா என்ன? கண்டிப்பா கொண்டுடலாம் மேடம். இங்க பாரு, பார்வதியை பிடிச்சது ஓகே. அவ கதைய முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகே மேடம், முடிச்சிட்டு கால் பண்றேன். என்ன மேல் இடத்துல இருந்து நம்மளுக்கு உத்தரவு வந்திருக்குண்ணே. நோ பேச்சுவார்த்தை, நோ அழுக, நோ ஆர்ப்பாட்டம், ஒன்லி சாவு மட்டும் தானே. டீல் ஓகே தானே அண்ணே? போடுண்ணே. ஏய் அம்மன் மாதிரி வந்து எங்க 2 பேர் உயிரையே காப்பாத்திட்டீங்க. நீங்க யாரு? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல வந்து ஆட்டோல ஏறுங்க. வாங்க. அக்கா, என்னோட ஃபைல் ஸ்டிக்கர் எங்கன்னு தெரியல. எடுத்துட்டு வரேன். இந்த ஃபைலை வாங்கிக்கோ சீக்கிரம். போலாமா? அருண், சித்தி எங்க போயிட்டு இருக்க நீ இப்போ? நந்தினி வீட்டுக்கு சித்தி. இதான் நந்தினி வீடு. சித்தி, இதுவா நந்தினி வீடு? இதுதான் நந்தினி வீடுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு எதுவும் வந்து பழக்கம் இருக்கா? சிச்சி, என்ன கேக்குற நீ? நான் எதுக்கு அவ வீட்டுக்கு வர போறேன்? அங்க பாராதி, அவ வீட்டு வாசல்லயே உள்ளுக்குள்ள கார் நிக்குது பாத்தியா? அத பார்த்தா நானே சொன்னேன். தெரியாம தான் கேக்குறேன். இது நாள் வரைக்கும் நந்தினிக்கார நான் பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு மட்டும் எப்படி இது நந்தினியோட கார்னு தெரிஞ்சது? ஒருவேளை நந்தினி கூட கார்ல அடிக்கடி போயிருப்பீங்களோ? ஐயோ, என்ன நீங்க 2 பேரும்
ஆதி என்னடானா அவ வீட்டுக்கு வந்திருக்கீங்களான்னு கேக்குறான். நீ என்னடானா அவ கூட கார்ல போயிருக்கேன்னு கேக்குற. சீ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் அவளை ஒரு வாட்டி இந்த கார்ல பாத்திருக்கேன். உங்களுக்கு தான் தெரியும்ல, எனக்கு ஞாபக சக்தி ரொம்ப ஜாஸ்தி. அதனாலதான் டக்குன்னு கண்டுபிடிச்சேன். இங்க பாருங்க, இதுக்கு மேல அவளை பத்தி ஏதாவது கேட்டீங்க எனக்கு பயங்கர கோவம் வந்துரும். நீங்க எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்தீங்க? மரகதலிங்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி கொடுக்கறதுக்காக தான். இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க, நான் பாட்டுக்கு இறங்கி போயிட்டே இருப்பேன். அப்புறம் சித்தி சரி, இனிமே கேட்க மாட்டேன். டென்ஷன் ஆகாதீங்க, ஓகேவா? ஐயோ முருகா. இந்த வாட்ச்மேன் எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. வாட்ச்மேன், கடவுளே, ஆண்டா கடவுளே, இவன் இப்போ யாரோ ஒரு நந்தினி இன்னும் அனுப்புற மெசேஜ் பார்க்காம இவனுக்கு அனுப்புற மெசேஜ் மட்டும் பாக்குற. உன்னை வச்சுக்கிட்டு இது வெறப்ப ஒரு பார்வை வேற. அருண், நந்தினி கார போறோம். ஓகே ப்ரோ. நந்தினி இப்படி அவசர அவசரமா ஓடுறதுக்கு மெசேஜ் பார்த்துருக்கலாம்ல. இப்ப பாரு, அட்லீஸ்ட் இந்த மெசேஜாவது பார்த்துட்டு உடனே ரிப்ளை பண்ணு. ஏன் ஒரு ப்ளூ டிக் கூட வர மாட்டேங்குது? அப்பாடா, மரகதலிங்க எங்கதான் இருக்கா? ரொம்ப நன்றிங்க, சீக்கிரமாவே வந்துட்டோம். எக்ஸாமுக்கு இன்னும் நேரம் இருக்கு. அப்படியா? அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குது. பசங்களை அடிச்சு வச்சு ஃபைட்லாம் பண்ண வந்தல, ரொம்ப டைம் ஆயிடுச்சோன்னு நினைச்சேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா மின்னல் வேகத்துல கொண்டு வந்து இறக்கிட்டீங்க. சரி, ஆட்டோக்கு எவ்வளவு ஆச்சு? நான் ஒன்னும் உங்களை சவாரி ஏத்துன்னு வரல, சின்னதா ஒரு உதவி பண்ணிக்கிறேன். உதவி பண்ணிட்டு பணம் பாக்குற பழகம் எனக்கு இல்ல. முதல்ல எஜாமுக்கு கிளம்புங்க, போங்க. உதவியா இருந்தாலும் உங்க தொழிலுக்கு நாங்க மரியாதை பண்ணணும்லக்கா, வாங்கிக்கோங்கக்கா. அட, நான் தான் சொல்லிட்டேன்ல, மீனாட்சி டிக்ஷனரியில ஹெல்ப்புக்கு நோ பீஸ். நேரமாச்சு, என்ன டென்ஷன் ஆகாதீங்க சொல்லிட்டான். நீங்க பயப்படாம எஜாம் எழுதின்னு வாங்க. அடுத்த சவாரி வர வரையும் நான் இங்கே வெயிட் பண்ணிடுறேன். போயிட்டு வரீங்களா? சரிங்க, நாங்க வரோம். வாமா. இந்த வேலையில சேரணுங்கிறது என் லட்சியமா இருந்துச்சு. கீதாக்கா வர முடியாதுன்னு சொன்னதும் என் லட்சியமே செத்து போச்சு. கவிதா, நம்பிக்கை இல்லாம அப்படி எல்லாம் பேசாத. நீ பரீட்சை எழுத வேற ஆளு நிச்சயமா கிடைப்பாங்க. என்னக்கா சொல்றீங்க? ஆமா கவிதா, நம்பிக்கையோட இரு. உனக்காக பரீட்சை எழுத யாராவது கண்டிப்பா இருப்பாங்க. நான் போய் விசாரிச்சு கூட்டு வரேன். அது வரைக்கும் நீ இங்கே உட்காரு. சரி, நீ வா. நீ இங்கே இரு, நான் போய் பாத்துட்டு வரேன்.
அண்ணா ஒரு நிமிஷம். சொல்லுமா. எனக்கு ஒரு உதவி பண்ணணும். கண்ணு தெரியாத ஒரு பொண்ணுக்காக நீங்க பரீட்சை எழுதணும். என்னது பரீட்சை எழுதணுமா? என்ன பார்வதி என்ன கேட்டுனுறா? ஆமா என்னாச்சு? எஜாம் அதுக்குள்ள முடிஞ்சு போச்சா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. கவிதா சொல்றத கேட்டு பதில் எழுதுறதுக்காக வரேன்னு சொன்ன ஒரு பொண்ணு கடைசி நேரத்துல அவங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட்னு சொல்லி வர முடியாம போச்சு. அதான் வேற யாராவது கிடைப்பாங்களான்னு விசாரிச்சுட்டு இருக்கேன். ஆனா ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. எதுக்கு மத்தவங்களாண்ட போய் கேட்டுனுறா? பின்ன என்ன பண்றது? எக்ஸாம் எழுத ஆள் வேணும்ல. அப்போ நீ எதுக்கு இருறா? உனக்கு எழுத தெரியும்ல, நீயே போய் எழுது. நானா? இல்ல, எனக்கு சரியா படிப்பு இல்லைங்க. உங்களை பார்த்தா படிச்சவங்க மாதிரி தான் தெரியுது. பேசாம நீங்க வந்து எழுதுறீங்களா? இது உனக்கான பரீட்சை பார்வதி, நீ தான் எழுதணும். என்ன யோசிக்கிற? கடவுள் உன்னை அந்த பொண்ணுக்கு துணையா அமுச்சு வச்சுக்கிறாருன்னா காரணம் இல்லாம இல்ல. நீ போய் கவிதாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வா. கவிதாவோட வாழ்க்கை மட்டும் இல்ல, உன்னோட வாழ்க்கையும் மாறிடும். நடக்கிறதெல்லாம் உன் நல்லதுக்குதான். இந்த பேனா வச்சுக்கோ, நீயே பரிச்சு எழுது. கவிதா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவா. அவ விருப்பப்பட்ட வேலையும் அவளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உன் மனசுல நம்பிக்கையும் தைரியமும் வந்துச்சு. அது என் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது. போய் நீயே நல்லபடியா பரிச்சு எழுது. சரிங்க. சார் வாங்கம்மா. கரெக்ட் டைம்க்கு வந்துட்டீங்க. அம்மா, உங்களுக்கு பதிலா எக்ஸாம் எழுத போறது யாரு? அதுவா சார்? இவங்கதான். பேரு பார்வதி. மேடம், உங்க ஐடி ப்ரூஃப் கொடுங்க. என்கிட்ட ஐடி ப்ரூஃப்லாம் இல்ல சார். ஐடி ப்ரூஃப் இல்லாம எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்கம்மா. Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. Jingle bell, jingle bell, Merry Christmas, Merry Christmas. Jingle bell, jingle bell, Merry Christmas. ஹலோ, நிறுத்துங்க. என்ன வேணும் உங்களுக்கு? மேடம், உங்ககிட்ட இது வாங்க வரல, உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கோம். ஆமா, நாங்க உங்களுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்க வந்திருக்கோம். கொடுங்க மேடம், வெயிட் பண்றாங்கல்ல. இதுதான் நாங்க தர கிறிஸ்மஸ் கிஃப்ட். மேரி கிறிஸ்மஸ். இந்தாங்க, உங்க கையால கொடுங்க. கொடுங்க. ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் மேரி கிறிஸ்மஸ். ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல். பாடிட்டே இருப்பாங்க, சீக்கிரம். மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ்னா கிஃப்ட் எப்படி அங்க போகும்? கொடுங்க. மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். ஐயோ, டேய் டேய், மயங்கிட்டடா மயங்கிட்டடா, மயக்க போடுறா. மேரி கிறிஸ்மஸ். டேய், என்னடா பண்ணீங்க? நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க மேடம். அலோ பண்ணுங்க. என்ன இங்க சத்தம்? பத்மாக்கா. பார்வதி, நீ இங்க என்ன பண்ற? நான் இந்த பொண்ணுக்காக எக்ஸாம் எழுத வந்திருக்கேன். நீ எதுக்கு இந்த பொண்ணுக்காக எக்ஸாம் எழுதணும்? அத எக்ஸாம் முடிச்சிட்டு வந்து சொல்றேன். இப்போ எனக்கு டைம் ஆச்சு. இந்த பொண்ணுக்காக எக்ஸாம் எழுத ஐடி கேக்குறாங்க.
உனக்கு எதுக்குமா ஐடி கார்டு? சார், எனக்கு இவங்க ரொம்ப வேண்டியவங்க. எக்ஸாம் எழுத அலோ பண்ணுங்க சார். அவங்களுக்கான ஐடி கார்டை நான் கொடுக்கறேன் சார். மேடம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு மேடம் ஐடி கார்டு? தாராளமா எழுத அலோ பண்றேன் மேடம். சித்தி வாங்க வாங்க. வர வர வர. நல்லா பாருங்க ப்ரோ. கடவுளே. அருண் ப்ரோ, இந்த லாக்கரை பாரு. ஓ சித்தி, இப்ப இந்த நம்பரை முழுசா போட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்கவா? ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகலன்னா நீங்க சொன்ன நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? அப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா வெடிச்சிரும். வெடிச்சிருமா? என்ன சொல்றீங்க சித்தி? வெடிச்சிரும்னா எனக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னல, நீங்க இப்படி மாத்தி மாத்தி நின்னுட்டு ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தலைவலியில மண்டை வெடிச்சிரும்னு சொன்னேன். மண்டை வெடிச்சு நான் செத்து போயிடுவேன். அப்படிலாம் எதுவும் ஆகாது சித்தி, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். இருங்க. வேணாம் வேணாம் இருங்க, எனக்கும் அவ நம்பர் தெரியும். நான் வேணா ட்ரை பண்ணட்டுமா? சித்தி சொல்றது கரெக்ட் தான் தோணுது. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு பார்த்தலாம் ஒரு கை போடுங்க சித்தி. 7 திறந்துடுச்சு. சித்தி வாங்க வாங்க வாங்க. சித்தி சூப்பர் சித்தி. கைய கொடுங்க சித்தி. கலக்கிட்டீங்க. நான் உங்களுக்கு என்னமோ நினைச்சேன். நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, நீங்க எங்க கூட இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான். வாயை மூடிட்டு எடுத்துட்டு வாங்க. உங்களை பாராட்டுறதுக்கு வார்த்தையா இல்ல சித்தி. இனிமேல் உங்களை பாராட்டிட்டே இருப்பேன் சித்தி. சித்தி இவனை எப்படியோ தொலையிட்டோம். இதை கொண்டு போய் நந்தினி கிட்ட ஒப்படைச்சு இதுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிடலாம். சித்தி ஐயோ இவன் கூப்பிட்டுட்டானே. எங்க எஸ்கேப் ஆகுறீங்க? மலைய சாச்சிட்டு மலை மாடுங்க மாதிரி நிக்கிறானுங்களே இவங்க 2 பேரும். எப்படி ஏமாத்துறது? சித்தி ஒரு சின்ன வேலை பேலன்ஸ் இருக்கு, அதை முடிச்சிட்டு நம்ம 3 பேரும் ஒன்னாவே போயிருவோம். வாங்க வாங்க சித்தி. இந்த கருவாப்பைய விட மாட்டான் போல இருக்கு. அவங்கள ஏன்டா இப்ப கூப்பிடுறது? அது இல்ல ப்ரோ, அது வீட்டை சுத்தி சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதுல நம்ம மட்டும் மாட்டினா எப்படி, சித்தி சேர்த்து மாட்டிடுவோம். சூப்பரா கூப்பிடு சித்தி. ப்ரோ என்ன சித்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க சித்தி. வாங்க சித்தி. அப்பா அதான் அந்த தடியனுங்களா அடிச்சு போட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இங்கே இருந்துகிட்டு? கிளம்பி போலாம் வாங்க. சித்தி இதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்குது, இப்ப அதை தான் பண்ண போறோம். இதுக்கு மேல இந்த வீட்ல என்ன முக்கியமான வேலை? அதான் மரகதலிங்கம் தான் நம்ம கையில இருக்கு. சொன்னா கேட்க மாட்டீங்க. போங்க சித்தி. கழட்டுங்க சித்தி. பாருங்க சீக்கிரம் கழட்டுங்க. சித்தி ஒண்ணுங்க கொடுத்து ஃப்ரீயா அவ்வளவுதான். கழட்டுங்க, டைம் ஆச்சு. தாடி மட்டும் பாருங்க பாருங்க. சும்மா பாருங்க.
என் கண்ணு குட்டி பாருங்க. போலாம். ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. வந்து அங்க பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் அருண், அவர் பேர் ஆதி. This is a great மனுஷா சித்தி. சித்தி ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. சொல்லியாச்சு வாங்க சித்தி போலாம். சித்தி ஒரே ஒரு சின்ன ரீல்ஸ் பண்ணிட்டு போவோம். என்னடா? ஏலே சாமி ஏலே சாமி. ஐயோ 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 என்ன சித்தி பாட்டு பிடிக்கல சித்தி? அப்படிங்கற சாமி. மேடம் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு சார். சரி கொடுத்துரு. ஓகே கொடுங்க. அக்கா கொஞ்சம் நில்லுங்க அக்கா.